இந்த தியாகி ராமசாமி மூலியா இருக்கு, இந்த வேர்கல்லையை கொடு. சுதந்திரத்துக்காக கல் உடைச்சோம், செக்கில் எடுத்தோம், சவுக்கடி பட்டோன்னு கதை கதையா சொல்லுவாரு. இவர் தியாகத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா? வெள்ளிக்கிழமை இவர் தலைவர்கிட்ட கொடுத்த மனுவில் ஞாயிற்றுக்கிழமை வேர்கல்லை கட்டி கொடுக்குறானுங்க. நாய் வாழ அறுத்து சூப்பு வச்சு நாய்க்கே கொடுக்கிற நாடு இது. இப்பயாவது இதை புரிஞ்சுக்க சொல்லு. இவரை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு முகத்துக்கு பதிலா முகமுடி மட்டும் தான் இருக்கு. இவர் முகமுடியே முகம் நினைச்சிட்டு இருக்காரு. போதும் விடுண்ணா. பெரியவர்கிட்ட சொல்லி வை, இனிமேலாவது வீடு உண்டு அவர் உண்டு இருக்க சொல்லு. ஏன் எங்க ஃபேக்டரி கட்டினா இவருக்கு என்ன வந்தது? எதிரி நம்ம விட பலசாலியா இருந்தா ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு. எதிர்த்து போராடுறதுக்கு AK-47 இல்ல. இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு, எதிர்க்கிறதுக்கு AK-47 இல்ல. என்னடா இது? என்னடா பந்தல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? அது வந்துண்ணே நம்ம ஊருக்கு சாரை பேக்ட் வருது இல்ல. ஓ, ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா விற்க போறீங்களா? மச்சி அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இல்லண்ணே. என்னடா இல்லண்ணே? சாராய ஃபேக்டரி நம்ம ஊருக்கு வரக்கூடாதுண்ணே. ஐயா சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறாண்ணே. ஓ அப்படி போடு. பெருசு உண்ணாவிரதெல்லாம் இருக்க போதா? பரவாயில்லையே, வீட்டுல சாப்பாடு செலவு மிச்சம். ஏய் பந்தலா இது? ஒரு சின்ன காத்தடிச்சாலும் அவன் தலைமையில வந்துரும் போல இருக்குது. மச்சே, பெருசு சாவறதுக்கு உண்ணாவிரதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பசங்களே போதும். போ தண்ணேஷ் வேலை செய்றீங்களாடா நீங்களா? பந்தல்லாம் இப்படி போடணும் மேன். பிளாடி ஆஃப் நிஜர் பசங்க எல்லாம் பந்தல் போட வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஆப்போசிட் போடணும். நான்சென்ஸ். புரியுதா?